Hello everyone, I welcome you all for the Microgreens Cultivation Certificate course video lecture Unit 3 Part 3. So in this unit or in this video lecture we will be dealing with the cultivation protocol. This is directly applicable to your practicals. So from this moment onwards, how we have to prepare from day 1 onwards till the harvest day, what are the things that you have to be ready with, how should you proceed with, all those information will be given in this. So cultivation protocol starts from phase 1 and it goes up to phase 7 of harvest day. We will be dealing with that in detail today. Now, so species specific sowing tips are given in the first. So all of us are aware of fenugreek, vedayam, followed by coriander, mustard, radish, sunflower, peas, beetroot and amaranth. So ஒவ்வொரு சீட்ஸையும் எப்படி நம்ம தயார்படுத்தணும்னு பார்க்கணும். ஃபெனுக்ரீக் வெந்தயத்தை ஓவர் நைட் சோக் பண்ணணும். ஒரு 1/4 இன்ச் அளவு மீடியத்தில் அதை மூடிடணும். விதை போட்டதுக்கப்புறம் ஜெர்மினேஷன் வரத்துக்கு 2லேருந்து 4 நாள் ஆகும். ஹார்வெஸ்ட் 8லேருந்து 12 நாளில் பண்ணிடலாம். இது ஜென்ரலாக வந்திருக்கக்கூடிய ரிப்போர்ட்ஸோட அடிப்படையில் நம்ம இதை கம்பைல் பண்ணியிருக்கோம். பட் நம்ம பண்ணி பார்க்கும்பொழுது இதில் சின்ன சின்ன வேரியேஷன்ஸ் வரலாம். ஸோ எக்ஸ்பெக்ட் த வேரியேஷன்ஸ், நத்திங் ராங் இன் தட். ஸோ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் அவர் கண்டிஷன்ஸ், where we have kept the trays and what kind of seeds that we procured. இது எல்லாத்தையும் சேர்த்து தான் நமக்கு அந்த ஹார்வெஸ்டிங் டேஸ் இந்த பீரியட்குள்ளே வரலாம், அல்லது ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 or 2 days அதில் சேஞ்சஸ் வரலாம். கொரியாண்டர் போடும்பொழுது லேசாக கிராக் பண்ணி போடணும். அந்த சீட்ஸை லேசாக க்ரஷ் பண்ணிவிட்டு போடணும். இதுக்கு 5 to 7 days ஜெர்மினேஷன் நடக்கும். மாய்ஸ்சரை கான்ஸ்டண்ட்டாக மாய்ஸ்சரை மெயின்டைன் பண்ணுறது இதுக்கு ரொம்ப முக்கியம். ஹார்வெஸ்ட் 10 to 14 days. மஸ்டர்டுக்கு சோக்கிங் தேவையில்லை. சர்ஃபேஸில் போட்டுட்டு ஜென்டிலாக அதை டேப் பண்ணி விட்டுட்டு ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு தின் லேயர் ஆஃப் மீடியம் க்ரோத் மீடியம் போட்டுட்டால் போதும். 2லேருந்து 3 நாளில் ஜெர்மினேஷன் வந்துடும். ஹார்வெஸ்ட் ஒரு 7 to 10 daysக்குள்ளே we can achieve it. and then radish, முள்ளங்கி, இதுக்கு சோக்கிங் தேவையில்லை. சர்ஃபேஸில் போட்டுட்டு ஜென்டலாக ப்ரெஸ் பண்ணால் போதும். இதுக்கும் ஜெர்மினேஷன் ரேப்பிட் தான். நம்ம மஸ்டர்ட் மாதிரி 2 to 3 daysல வந்துடும். இதோட ஹார்வெஸ்ட் 7 to 10 days. சன்ஃப்ளவர் கொஞ்சம் பெரிய சீட்ஸாக இருக்கும். 8 to 12 hours சோக் பண்ணிவிட்டு ஒரு 1/2 inch லெவல் கீழே போட்டுட்டு அதுக்கு மேலே மண்ணை நல்லா கோகோ பீட்டு போட்டுடணும். மீடியத்தை போட்டுட்டதுக்கு அப்புறமா ஒரு லைட் இதுக்கு கொஞ்சம் ப்ராப்பராக தேவைப்படுறதுனால ரொம்ப க்ளோஸ் பண்ணி வைக்க வேண்டியதில்லை. ஹார்வெஸ்ட் வந்து 10 to 14 daysல பண்ணிடலாம். இதுக்கு 12 to 24 hours ஊறணும். சீட்ஸை சோக் பண்ணி வைக்கணும். ஒரு 1/2 inch மீடியத்தில் கவர் பண்ணி வைக்கணும். இதுக்கு கொஞ்சம் டீப்பர் கண்டெய்னர் இருக்கணும், ரூட் நல்லா டெவலப் ஆகணுங்கிறதுக்காக. க்ரீன் பீஸில் நம்ம 2 times ஒரே ட்ரேலேருந்து 2 times நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ 10 to 14 daysல நம்ம இதை ஹார்வெஸ்ட் பண்ணலாம். பீட்ரூட்டை பொறுத்த வரைக்கும் சோக்கிங் தேவையில்லை. பட் ப்ரீ சோக்கிங் ஒரு 4 hours இருந்ததுன்னா கொஞ்சம் ஃபாஸ்டர் ஜெர்மினேஷன் ரேட்டை நம்ம அச்சீவ் பண்ணலாம். இதையும் ஒரு 1/4 inch ஒரு க்ரோத் மீடியத்தை போட்டு கவர் பண்ணணும். 5 to 7 daysல ஜெர்மினேஷன் ஸ்டார்ட் ஆகும். ஹார்வெஸ்ட் 12 to 18 daysல பண்ணிடலாம். அமராந்தஸ்னு சொல்லக்கூடிய கீரை விதைகள், இது எல்லாத்தையும் விட இதுக்கு ஒரு முக்கியமான விஷயம், இட் நீட்ஸ் லைட் ஃபார் ஜெர்மினேஷன். இதுக்கும் குட் லைட் ஃபார் ப்ராப்பர் டெவலப்மெண்ட்டுக்கு தேவை. ஆனால் இதுக்கு ஜெர்மினேஷனுக்கே உங்களுக்கு லைட் வேணும். அதனால் இதை வந்து நம்ம ரொம்ப க்ளோஸ் பண்ணி வைக்க மாட்டோம். கீப் மீடியம் கன்சிஸ்டன்ட்லி மாய்ஸ்ட் கண்டிஷன்ஸ் அண்ட் தென் யூ வில் பி ஏபிள் டு கெட் யுவர் ஹார்வெஸ்ட் பை 18 to 12 days. அதான் கல்டிவேஷன் ப்ரோட்டோகால் எப்படி இனிஷியேட் பண்ணணும். ஃபேஸ் 1 என்ன அப்படின்னா, ஃபேஸ் 1 day 1 வச்சுக்கலாம், இது day 0, இட் இஸ் டிபெண்டிங் அப்பான் அவர் கன்வீனியன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து இட் இஸ் அ ப்ரிப்பரேஷன் டே. Preparation of what? Preparation of the tray, preparation of the growth medium, preparation of the seeds and the arrangement. So all these preparatory arrangement you have to make on day 0 or day 1. So உங்களுக்கு எடுத்திருக்கிற அந்த tray which you have all got, I appreciate all of you have got your trays, individual trays, I appreciate that. So you have to clean it and you have to prepare your containers. So wash all the containers thoroughly with soap water and you have to rinse them still more thoroughly
Make sure there is no any soapy smell or soapy residues present in that. அதுக்கப்புறம் திரும்ப ரீயூஸ் பண்ணுறதா இருந்தால் 10% ப்ளீச் சொல்யூஷனில் நம்ம வாஷ் பண்ணணும். இதை நான் எவ்ரி டைம் இது ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணி சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இஃப் யூ ஆர் ஏபிள் டு அச்சீவ் your results, your harvest, your microgreens in a very best way in the first time itself, out of interest you may try to do it second time and third time. And if you do not achieve it in the first time, definitely you have to work for the second time and third time. அப்போது அதை ரீயூஸ் பண்ணும்பொழுது தரவாக ப்ளீச்சிங் சொல்யூஷனில் வாஷ் பண்ணிவிட்டு ரின்ஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் வாங்கியிருக்கிற ட்ரேஸ் எல்லாத்துலேயுமே சஃபிஷியண்ட்டாக ட்ரைனேஜ் ஹோல்ஸ் இருக்குது. ஜஸ்ட் இன் கேஸ் இஃப் இட் இஸ் நாட் தேர், தென் யூ ஹேவ் டு மேக் ஷோர் தட் தெர் இஸ் ப்ராப்பர் ட்ரைனேஜ். இது ட்ரே க்ளீன் பண்ணுறதை பொறுத்து. அடுத்தது க்ரோயிங் மீடியம். கோகோ பீட்டில் தான் நம்ம இனிஷியேட் பண்ண போகிறோம். அதனால் முன்னாடி நான் சொன்ன மாதிரி கோகோ பீட்டை கரெக்டாக என்ன மாதிரி மெத்தடில் ரெடி பண்ணணும் அந்த மாதிரி மெத்தடில் ரெடி பண்ணிவிட்டு, அதில் ஒருவேளை ரைஸ் ஹஸ்கஸ் சாண்ட் இதெல்லாம் நெக்ஸ்ட் லெவல்ஸில் பிகினர்ஸ் வி வில் பி ஒர்க்கிங் வித் கோகோ பீட். இதையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். இதில் வாட்டர் லாகிங்காக சொதான் தண்ணி இருக்கக்கூடாது. ஒரு ஸ்பாஞ்சை தண்ணியில் முக்கின ஸ்பாஞ்சை பிழிஞ்சதுக்கப்புறம் எப்படி ஈரம் அதில் இருக்கும், ஆனால் தண்ணி தேங்கி இருக்காது இல்லையா, கையில் ஈரம் ஒட்டும், ஆனால் அந்த ஸ்பாஞ்சில் ஈரம் இருக்காது. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் மாதிரி இதில் வச்சுக்கணும். அந்த கண்டெய்னரை ஃபில் பண்ணிடணும். 1 இன்ச்சுக்கு மேலேருந்து ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இந்த 1 இன்ச் ஸ்பேஸ் கேப் இருக்கணும். சீட்ஸை சோப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். நம்ம என்ன சீட்ஸ் போட போகிறோங்கிறதுக்கு தகுந்த மாதிரி அதை ஊற வைக்கணுமா ஊற வைக்க வேண்டாமா அது எல்லாத்தையும் நம்ம நீட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் எந்த இடத்துல நம்ம இந்த சீட்ஸ் போட்டதுக்கப்புறம் கொண்டு போய் வைக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் அங்கே சஃபிஷியன்ட் அந்த ஏரியா க்ளீனாக இருக்கா, சஃபிஷியன்ட் லைட் கண்டிஷன்ஸ் இருக்கா, அது எல்லாத்தையும் என்ஷோர் பண்ணி வச்சுக்கணும். அடுத்தது ஃபேஸ் 2ல் சோயிங் டே. இப்போது ப்ரீவியஸ் டே எல்லாத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டோம். எல்லாமே மாய்ஸ்டாக இருக்குது. சீட்ஸ் எல்லாத்தையும் சோக் பண்ணியாச்சு, இடத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ டே 2ல் அல்லது சோயிங்க்கான டே 0ன்னு வச்சுக்கலாம், அல்லது ஃபேஸ் 2ன்னு வச்சுக்கலாம். நம்ம இட் இஸ் ஆல் அவர் கன்வீனியன்ஸ் ஒன்லி. ஸோ இதில் ஸ்டெப் 1 என்னென்னா, க்ரோயிங் மீடியத்தை நல்லா லெவல் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ப்ராட்காஸ்ட் மெத்தட்லேயோ ரோ மெத்தட்லேயோ யூ கேன் சோ த சீட்ஸ் ஹியர் இன் போத் த வேஸ் ஆர் ஓகே. அதுக்கப்புறம் பண்ணதுக்கப்புறம் இப்போ சர்ஃபஸில் இப்போ ஸ்மால் சீட்ஸ் எப்படி போட போகிறோம், மீடியம் சைஸ் எப்படி போட போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பேசியிருக்கோம். அந்த மாதிரி போட்டுட்டு மேலே சாயில் வச்சோ கோகோ பீட் வச்சு கவர் பண்ணிடணும். இப்போ கோகோ பீட் வச்சு கவர் பண்ண உடனே யூ ஹேவ் டு மிஸ்ட் வாட்டர் வெரி ஜென்ட்லி. ரொம்ப ஜென்ட்டாக இதில் ஒரு கிளாஸை வச்சோ அல்லது ஒரு டம்ளர் வச்சோ அல்லது மக்கு வச்சோலாம் தண்ணி ஊற்றக்கூடாது. டெஃபினட்டாக இதை வச்சு ஸ்ப்ரே பண்ணி ஜென்டிலாக பண்ணோம். அப்போ தான் சீட்ஸ் வில் நாட் பி டிஸ்டர்ப். அதெல்லாம் அப்படியே அமைங்கியே இருக்கும். இங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட், யூ ஹேவ் டு கிரியேட் அ பிளாக் அவுட் கண்டிஷன்ஸ் பை கவரிங் த ட்ரே வித் அ லிட், நதர் ட்ரே, ஒரு பிளாஸ்டிக் ரேப்பரோ ஏதோ ஒரு கண்டிஷன்ஸ், டார்க் கண்டிஷன்ஸ் நம்ம டெஃபினட்டாக கொடுக்கணும். இது ரொம்ப முக்கியமானது. இப்படி இருக்கும்போது தான் நேச்சுரல் கண்டிஷன்ஸை மிமிக் பண்ணும். நேச்சுரல் கண்டிஷன்ஸ் ஒத்த மாதிரி இருக்கிறதுனால அங்கே சீட் ஜெர்மினேஷன் நேச்சுரலாக நடக்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் பீயிங் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், as I always say in classes, we always have to have a notebook and pen with us to record everything that we do. So that forms the best documentation. So you have to label and record them. And phase 3ல என்ன பண்ணுவோம்னா பிளாக் அவுட் பீரியட். இது டே 1லேருந்து சீட் போட்ட சோப் பண்ணதுலேருந்து இந்த 4 days. ஸோ டே 1ல் மூடிடுவீங்க. டே 2ல் நீங்கள் மானிட்டர் பண்ணி பார்க்கணும். அதில் இந்த மாதிரி ஜெர்மினேட் ஆக ஆரம்பிச்சிருக்கலாம். டே 3ல் இன்னும் கொஞ்சம் இந்த ரேடிக்கல் டெவலப் ஆகி மேலே அந்த காட்டில் எழும்பி நிற்கலாம். 4th டேயில் அது நல்லா வெளியே வந்துடும். ஸோ இதை பார்த்துட்டு 4th டேயோ அல்லது 3rd டே மிட்லேயோ யூ கேன் ரிமூவ் த லிட் கம்ஃபர்டபிளி. அண்ட் தென் ஃபேஸ் 4ல் க்ரீனிங் ஃபேஸ்னு சொல்கிறோம். இங்கே இந்த லைட் க்ரீனிங் பச்சையாகிறது, அதுக்கு லைட் ரொம்ப அவசியம். ஸோ ப்ராப்பர் லைட் கண்டிஷனாக கொடுத்தே ஆகணும். அந்த பிளாக் அவுட் கவரெல்லாம் எடுத்துகிட்டு ட்ரேஸை நல்லா வெளிச்சமாக இருக்கிற இடத்துக்கு கொண்டு போயிடணும். ஆர்டிஃபிஷியல் லைட்டோ நேச்சுரல் லைட்டோ அந்தந்த கண்டிஷனுக்கு எவ்வளோ சொல்லியிருக்கோமோ அந்த லைட் கொடுக்குற மாதிரி பார்த்துக்கணும். டெஃபினட்டாக மிஸ்ட் பண்ணணும். அந்த சீட்லிங் ட்ரேயை ஜென்டலாக மிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஏர் சர்க்குலேஷன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். டே 4 and 5ல் நல்ல குளோரோஃபில் டெவலப் ஆகி, லைட் கொடுத்ததுனால குளோரோஃபில் டெவலப் ஆகி க்ரீன் கலரில் ஆகிருக்கும். இப்போயிலேருந்து கண்டினியூஸாக லைட் கொடுத்துட்டே இருக்கணும். தண்ணி வேணுமா என்னங்கிறத பார்த்துக்கணும். கீழே அந்த ட்ரேயை லிஃப்ட் பண்ணியும் பார்க்கணும். ஏதாவது ஸ்ட்ரெஸ் ஆகிருக்கா, டிசீஸ் வந்திருக்காங்கிறதையும் இந்த டே டைமில் நம்ம இந்த பீரியடில் பார்த்துக்கணும். 5 to 7 கண்டிஷன்ஸில் இந்த காட்டிலிடன்ஸ் எல்லாம் ஃபுல்லாக எக்ஸ்பாண்ட் ஆகி க்ரீன் கலரில் இருக்கும். இப்போது இது ஆக்டிவாக ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணிகிட்ருக்கோம், வேகமாக வளரும்.
இந்த டைமில் ரெகுலர் வாட்டரிங்கும் லைட் மேனேஜ்மெண்ட்டும் அவசியம். ரெகுலர் வாட்டரிங்குங்கிறதுனால நீங்கள் காலையில் மத்தியானம் சாயந்தரம் நைட்டு ஊற்றணும் அப்படின்னு நான் சொல்லலை. ஈரத்தை பொறுத்து மிஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஃபேஸுக்கு இந்த ஃபேஸ்லேருந்து நம்ம தயாராக பார்த்துட்டே வரணும். கண்டினியூஸாக லைட் ப்ரொவைட் பண்ணிட்டோம், அப்புறம் வாட்டர் தேவையான அளவு கொடுத்துட்டோம், சர்க்குலேஷன் ஏர் சர்க்குலேஷன் நல்லா இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லை, காட்லிடன்ஸ் நல்லா வைப்ரண்ட்டாக கலர்ஃபுல்லாக கலர்ஃபுல் இன் த சென்ஸ் நல்லா பச்சை பசேல்னு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குற இந்த ஸ்டேஜில் இது எல்லாம் ஓகே. இந்த 2 காட்லிடனுக்கு நடுவில் குட்டியாக ஒரு ட்ரூ லீஃப், இது வித்திலை உண்மையான இலை வருதா அப்படிங்கிறத இந்த டைம்லேருந்து நோட் பண்ணணும். ஸோ வெல் டெவலப் ஆயிடுச்சுன்னு சொன்னால் அந்த ட்ரூ லீவ்ஸ் வர ஆரம்பிக்கும், இந்த 2 காட்லிடனுக்கு நடுவில் வர ஆரம்பிக்கும். அப்பையிலேருந்து ஹார்வெஸ்ட் ஸ்டேஜுக்கு ரெடி ஆகுதுன்னு அர்த்தம். இப்போ தண்ணி ஊற்றுறத குறைச்சிடணும், ஸ்லைட்டாக குறைச்சிடணும். அப்போது ரெடியூஸ் வாட்டரிங் பண்ணணும். 1 or 2 டேஸுக்கு முன்னாடிலேருந்து யூ ஷுடன்ட் வாட்டர் தம், யூ ஹேவ் டு ரெடியூஸ் வாட்டரிங். இதனால் அந்த பிளான்ட்டோட ஷெல்ஃப் லைஃப் கொஞ்சம் நல்லாயிருக்கும், தேவையான அளவு மாய்ஸ்சர் கண்டென்ட்டோட கரெக்டாக இருக்கும். அதுக்காக வாட விட்டுறக்கூடாது, சர்ஃபேஸில் ஈரம் இருக்கிற மாதிரி லைட்டாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ரெடி ஆகிடுச்சின்னு தெரிஞ்ச உடனே யூ ஹேவ் டு மேக் ஷுர் தட் it is vibrant in color, uniform in size and shape, and at least 3 to 6 inches height இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா ட்ரூ லீவ்ஸும் வந்துருச்சுன்னு சொன்னால் it is now ready for harvest. அதுதான் இந்த 7லேருந்து 21 days ஹார்வெஸ்ட் டைமில். டூ ஏர்லியாகவும் ஹார்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது, ரொம்ப லேட்டாகவும் ஹார்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது. கரெக்டான ஹார்வெஸ்ட் விண்டோவில் நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணும்பொழுது ஃபுல் நியூட்ரிஷனோட நம்ம அதை அழகாக எடுக்க முடியும். நீங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய நைஃப், சிசர் இதையுமே நீட்டாக க்ளீனாக வாஷ் பண்ணிடணும். ஆல்கஹால் வச்சு வாஷ் பண்ணாலும் சரி, அல்லது சோப் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு ரன்னிங் டேப் வாட்டரில் க்ளீன் வாட்டரில் வாஷ் பண்ணாலும் சரி பண்ணி நம்ம வச்சுக்கணும். அதை இந்த ஹார்வெஸ்ட் எப்படி பண்ணணும்னா இந்த சாயில் சர்ஃபேஸ்க்கு கொஞ்சம் மேலே பண்ணணும். பிளான்ஸ் எல்லாம் ஜென்டிலாக கையில் அப்படி பிடிச்சிக்கிட்டு இந்த கீழே ஒரு கட் கொடுக்கணும். 1 inch அபவ் க்ரோயிங் மீடியத்துலேருந்து 1 inchக்கு மேலே கட் பண்ணணும். க்ளீனான சிசர் வச்சு கட் பண்ணணும். ஒருவேளை நிறைய பேட்சஸில் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னால் 1 by 1 ட்ரேயை அப்பப்போ நம்ம அடுத்தடுத்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஹார்வெஸ்ட் பண்ணுறது முடிஞ்ச அளவு மார்னிங் டைமில் பண்ணும்பொழுது பிளான்ஸ் நல்லா டர்ஜிடாக ஃப்ரெஷ்ஷாக ஹை மாய்ஸ்சர் கண்டென்ட்டோடு இருக்கும். இதை இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு, இதை க்ளீன் பண்ணிவிட்டு immediately we can use it, or you can put it in food grade plastic containers. Then you can increase the shelf life for 2-3 days, but do not keep it for a longer time. Use microgreens fresh. Damaged leaves ஏதாவது இருந்தால், yellowing leaf இருந்ததுன்னா, diseased leaf இருந்தால் அதெல்லாத்தையும் எடுத்துடணும். ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ growth duration ரேடிஷில் ஆரம்பித்து ஒரு சிலதுக்கு இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன்னா 2 to 3 days, harvest time வந்து 7 to 10 days, followed by mustard same 7 to 10 days. Amaranthus 3 to 4 days it takes, thereby the harvest also increases by 12 days. And fenugreek, sunflower, even though germination is around 3 to 4 days, the harvest period varies 12 to 14 days. And similarly here peas, it takes longer time to germinate and the harvest is around 10 to 14 days, but in peas you can go for 2 harvests. In coriander, germination takes longer time along with beetroot, whereas this 10 to 14 days you can harvest and this takes 12 to 18 days. So altogether before 20-21 days you can complete it. So growth duration can vary based on temperature, light intensity, moisture and the desired harvest stage. So what are the factors that can affect the growth duration? And the growth duration, இப்போ நம்ம ஒரு சின்ன சயின்டிஃபிக் கேதரிங் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி ஒரு டேட்டா கொடுத்துருக்கோம். பட் அதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் முன்ன பின்ன வரலாம். அப்போ எந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் அந்த growth duration அஃபெக்ட் பண்ணுதுன்னா இந்த 4 ஃபேக்டர்ஸ்: டெம்பரேச்சர், லைட் இன்டென்சிட்டி, வாட்டர் அவைலபிலிட்டி, குவாலிட்டி ஆஃப் த சீட்ஸ் தட் யூ யூஸ்ட், அண்ட் வாட் ஆர் த ஸ்பெசிஃபிக் கேரக்டரிஸ்டிக்ஸ் தட் வி ஆர் எக்ஸ்பெக்டிங் ஃப்ரம் இட். ஸோ டூ லோ லைட் இருக்கக்கூடாது, டூ ஸ்ட்ரெஸ்ட் கண்டிஷன் இருக்கக்கூடாது. ப்ளீஸ் ரீட் இட் அஸ் லோ, நாட் ஸ்லோ. ஸோ it will 15 டிகிரியாக இருந்தாலும் growth ஸ்லோ ஆகும். லோ லைட் இன்டென்சிட்டியில் ஸ்லோ growth, ஹை லைட் இன்டென்சிட்டிலையும் ஸ்ட்ரெஸ் ஆகி growth ஸ்லோ ஆகும். திஸ் இஸ் ஸ்லோ ஒன்லி. லோ லைட் இன்டென்சிட்டி, லோ டெம்பரேச்சர் இன்டென்சிட்டி,
and slow growth will be there. So best can be achieved in this window. So best between this time you should avoid less than 15 degrees C and more than 30 degrees C. And light intensity, low light இருந்தாலும் slow growth இருக்கும். Very very high light intensity இருந்தாலும் stress and slow growth. So moderate light conditions are appreciated. Similarly water, too little water na slow growth, too much water na slow growth plus quality problems varum. So right watering is important. And then fresh good quality seeds are important so that there will be faster germination and faster growth. Old and poor quality seeds, you will not get proper germination. You have to remember this. So ஆரம்பிக்கும் போதே கரெக்டான விஷயத்தில் ஆரம்பிக்கும் போது ஓரளவு சக்ஸஸ் பார்க்கலாம், இல்லாட்டி ஆரம்பிக்கும் போதே அது ரிசல்ட்டே கொடுக்காது. ஸ்பீஷிஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ், ஃபாஸ்ட் க்ரோயிங்னு ஒன்று இருக்குது, ஸ்லோ க்ரோயிங் இருக்குது, அதெல்லாத்தையும் பொறுத்து இந்த விண்டோ மாறும். ஸோ ஹார்வெஸ்டிங் விண்டோன்னு எதை சொல்கிறோன்னா, it's an optimal period during which microgreens are at their peak quality. What are the qualities? Flavor, visual appeal, nutritional density. இது மூணு தான் ரொம்ப முக்கியம். பார்க்கறதுக்கு ஹெல்த்தியாக இருக்கணும், நல்ல மனம் இருக்கணும், நிறைய சத்துக்கள் இருக்கணும். இதுதான் இந்த டைமில் ஹார்வெஸ்டிங் விண்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய டைம். என்னென்னா எந்த டைமில் மைக்ரோக்ரீன்ஸ் ஃப்ளேவர்லேயும் அதனுடைய நியூட்ரிஷனல் டென்சிட்டிலையும் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக பர்ஃபெக்டாக இருக்குது, ஹெல்த்தியாக இருக்குது, ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குது. அதுதான் ஹார்வெஸ்டிங் விண்டோ. ஸோ இது 1 or 2 days ஷார்ட் அண்ட் லாங்காக வரலாம். கேர்ஃபுல் மானிட்டரிங் இதுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இந்த டைமில் நம்ம கரெக்டாக அதை கட் பண்ணி ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துக்கிறது நல்லது. சரி, எந்தெந்த விஷயத்தில் இதை நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணலான்னா, விஷுவல் சயின்ஸ் நம்ம பார்த்தே கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் 2 லீவ்ஸ் வந்துருச்சா, 3லேருந்து 6 இன்ச் டாலாக இருக்கா, கார்டிலன்ஸ் நல்லா எக்ஸ்பாண்ட் ஆகிருக்கா, நல்லா வைப்ரண்ட் க்ரீன் கலரில் இருக்கா, அந்த ட்ரேயில் இருக்கக்கூடிய எல்லா பிளான்ட்ஸும் ஆல்மோஸ்ட் யூனிஃபார்ம் லென்த்தில் ஹைட்டில் இருக்குது, ப்ளஸ் ஒரு அப்ரைட்டாக இருக்குது, ஸ்டர்டியாக இருக்கா. இது இப்படி பார்த்தாலே, தொடாமலே பார்த்தாலே நம்ம கண்டுபிடிக்கலாம் ஹார்வெஸ்ட்டுக்கு ரெடி. சரி, தொட்டு பார்த்து, டாக்டைல் சயின்ஸ், தொட்டு பார்த்து இதை ஃபீல் பண்ணி நம்ம முடிவு பண்ணலாம் ஹார்வெஸ்ட்டை. லீவ்ஸ் ஆர் கிறிஸ்ப் அண்ட் ஃபர்ம் டு த டச். டச் பண்ணும்போது கிறிஸ்பாக ஃபர்மாக இருக்கணும். ஸ்டெம் நல்லா ஸ்டர்டியாக இருக்கணும், பட் எட் டெண்டராக இருக்கணும். பிளான்ட்ஸ் வந்து வில்ட்டிங்காகவோ ட்ரூப்பிங்காகவோ இருக்கக்கூடாது, வாடி போனதாகவோ இலை சாஞ்சி போனதாக இருக்கக்கூடாது. அடுத்து ஆல்ஃபேக்டரி சயின்ஸ், இதில் ஸ்மெல் ஒரு நல்ல ஃப்ரெஷ் அரோமா இருக்கும், அந்த இடத்துல பேட் ஆர்டர் இருக்காது. அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், ஐ மீன் நல்ல ஃப்ரெஷ் ஸ்மெல், எர்தி ஃப்ளேவர், ஒரு அந்த பிளான்ட்டுக்கு தகுந்த ஒரு மனம் இருக்குது, கெட்ட வாடை எதுவும் இல்லைனாலே தே ஆர் ரெடி ஃபார் த ஹார்வெஸ்ட்னு அர்த்தம். ஸோ ரொம்ப ஏர்லியாக ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடாது, ரொம்ப கம்மியாக தான் இங்கே இருக்கும். ரொம்ப லேட்டாக ஹார்வெஸ்ட் பண்ணக்கூடாது, நியூட்ரிஷனல் ஃபேக்டர்ஸ் எல்லாம் குறைஞ்சிரும். நம்ம மைக்ரோக்ரீன்ஸ் கல்டிவேஷன் போகிறதே எதுக்குன்னா, நீங்கள் மெச்சூராக ஒரு ரேடிஷை சாப்பிட்றதும் சரி, அதே மைக்ரோக்ரீன்ஸில் ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் மைக்ரோக்ரீன்ஸ், ரேடிஷ் மைக்ரோக்ரீன்ஸ் சாப்பிட்றதும் சரி, 40% மோர் நியூட்ரிஷனல் குவாலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லி சயின்டிஃபிக் பேப்பர்ஸில் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. சயின்டிஃபிக் வேர்ல்ட் அதை அக்செப்ட் பண்ணியிருக்கு. அந்த பேசிஸில் கரெக்டான டைமில் தான் அந்த நியூட்ரிஷனல் வேல்யூ இருக்கும். ரொம்ப லேட்டாக பண்ணாலும் அந்த நியூட்ரிஷனல் வேல்யூ குறைஞ்சிரும். அதனால் ரொம்ப லேட்டாக பண்ணக்கூடாது, ரொம்ப ஏர்லியாகவும் பண்ணக்கூடாது. டெய்லி மானிட்டரிங் கரெக்டாக இருக்கணும். ஹார்வெஸ்ட்டுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும். பேட்சஸில் ஹார்வெஸ்ட் பண்ணலாம். அதே மாதிரி ரெக்கார்ட் கீப்பிங் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். எதுலெல்லாம் நல்லா வந்திருக்கு, எந்த டேட்டில் பண்ணியிருக்கோன்னு சொல்லும்பொழுது இதை வந்து கமர்ஷியலாக கொண்டு போகும்போது இந்த சின்ன சின்ன ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஹைஜீன் அண்ட் சானிடேஷன் ரொம்ப முக்கியம். ஏன் ஹைஜீன் இருக்கணும், ஏன் கிளீனினஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இது சாப்பிட்ற பொருள், குக் பண்ணாமல் சாப்பிடக்கூடிய ஒரு பொருள். நல்லா மனசில் வச்சுக்கணும். we are not going to cook microgreens, we are going to harvest, wash them and we are going to eat them as such. So it has to be very clean. It should have a good hygienic conditions for consumption. அப்படி நம்ம ஹைஜீனாக இருக்கிறதுனால பாக்டீரியல் ஃபங்கல் டிசீசஸ் எல்லாத்தையும் நம்ம அவாய்ட் பண்ணலாம், ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஃபுட் சேஃப்டியை டெஃபினட்டாக என்ஷூர் பண்ணலாம். அந்த ஃபுட்டை ஒரு அந்த மைக்ரோக்ரீன்ஸை 2 days வச்சுக்கலாம்,
ஒரு ப்ரிசர்வேட்டிவ் கண்டிஷன்ஸில் ஒரு ஃப்ரிட்ஜுக்குள்ளே சேஃபாக வச்சுக்கலாம்னா அது க்ளீனாக இருந்ததுனா தான் அதனுடைய ஷெல்ஃப் லைஃப், அதனுடைய ஆயில் காலம் ஓரளவுக்கு நம்ம திரும்ப 2வது தடவை யூஸ் பண்ணுற அளவுக்கு 2வது நாளோ 3வது நாளோ யூஸ் பண்ணுற அளவுக்கு நல்லாயிருக்கும். இல்லாட்டி அது ஸ்பாயில் ஆகிடும். குவாலிட்டி அப்போ தான் மெயின்டைன் ஆகும். ஒரு குட் குவாலிட்டினா அந்த இடத்துல க்ளீனினஸ் இருந்தால் தான், ஹைஜீன் இருந்தால் தான் டெஃபினட்டாக ஒரு நல்ல குரூப் ஆஃப் மைக்ரோக்ரீன்ஸை ஹார்வெஸ்ட் பண்ண முடியும். க்ளீனாக இருக்கும், குட் லுக்கிங்காக இருக்கும், பெட்டர் டேஸ்டிங்காக இருக்கும். ஸோ இது டெஃபினட்டாக வி ஹாவ் டு என்ஷூர். சாதாரணமாக வீட்டில் குக் பண்ணும்போதே வி ஹாவ் டு வாஷ் அவர் ஹேண்ட்ஸ் அண்ட் குக் அண்ட் வி ஆல் ஆஃப் அஸ் டூ இட். ஸோ த சேம் திங் யூ ஹாவ் டு அப்ளை ஹியர் ஆல்சோ. ஸோ பிஃபோர் சோயிங் கண்டெய்னர் க்ளீனாக இருக்கணும். நல்லா ரின்ஸ் பண்ணி ப்ளீச்சிங் சொல்யூஷன்ஸ் எல்லாம் போட்டு நல்லா ட்ரை பண்ணி வச்சுக்கணும். க்ரோயிங் மீடியம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும். ஸ்டெர்லைஸ் பண்ணணும். ரீயூஸ் பண்ண போகிறோன்னா கண்டாமினேஷன் இல்லாத மாதிரி பார்த்துக்கணும். சீட்ஸ்லேயும் நல்ல ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கணும். மோல்டு இன்செக்ட் எல்லாம் எதுவும் அட்டாக் பண்ணாத மாதிரி க்ளீனான ட்ரையான சீட்ஸாக வச்சுக்கணும். க்ரோத் நடக்கும்போதும் வாட்டர் ஹைஜீன் ரொம்ப முக்கியம். சுத்தமான வாட்டர் தான் கொடுக்கணும். சுத்தமான தண்ணி தான் ஸ்ப்ரே பண்ணணும். நீங்கள் இலையில் போட்டு அடித்து அதை வந்து தேவையில்லாமல் சொதான ஈரமாக்கி வச்சுட்டே இருக்கக்கூடாது. Personal hygiene very important. So utmost importance to be given to the personal hygiene. Wash your hands properly, use clean towels and tools, all those things, and handle everything very gently. Air hygiene is very important. Good ventilation. நீங்கள் எங்கே மைக்ரோக்ரீன் ஸ்ட்ரே வச்சுருக்கோமோ அங்கே போய் தும்முறது இருமுறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. அங்கே போய் துப்பட்டா உதறது அதெல்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. யூ ஹாவ் டு பி வெரி க்ளீன் இன் த ஏரியா. அதை நம்ம ரொம்ப முக்கியமாக அந்த ஏர் ஹைஜீன் மெயின்டைன் பண்ணணும். அந்த ஏரியா எங்கே வச்சுருக்கோமோ அதையும் நம்ம க்ளீனாக மெயின்டைன் பண்ணணும். ரிப்பீட்டடாக நம்ம ரெகுலராக போய் அப்சர்வ் பண்ணும்போது டெட் லீவ்ஸ் எல்லாம் இருக்குன்னா அதெல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடணும். ஆஃப்டர் ஹார்வெஸ்ட் அப்பையும் டூல்ஸ் எல்லாத்தையும் ஸ்டெர்லைஸ் பண்ணி வச்சுக்கணும். கண்டெய்னரை ஹைஜீனிக்காக வச்சுக்கணும். பிளான் டெப்ரி ஏதாவது இருந்ததுன்னா அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி வச்சுக்கணும். நம்மளோட எல்லா கண்டெய்னர் ஸ்ட்ரே இது எல்லாத்தையுமே அடுத்ததுக்கு ஸ்டெர்லைஸ் பண்ணி வாஷ் பண்ணி யூஸ் பண்ணி பர்ஃபெக்டாக வச்சுக்கணும். ஸ்டோரேஜ் பண்ணுறோம். இப்போ இன்றைக்கி மைக்ரோக்ரீன்ஸ் நிறைய நான் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிட்டேன். நாளைக்கு வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படின்னா எதில் வைக்க போகிறோமோ அந்த கண்டெய்னர் ரொம்ப க்ளீனாக இருக்கணும். ப்ராப்பர் ரெஃப்ரிஜரேஷன் இருக்கணும். ரொம்ப கோல்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வார்மாகவும் ஃப்ரிட்ஜை வச்சுக்கக்கூடாது. ஸோ ஆப்டிமம் கண்டிஷன்ஸில் வச்சுக்கணும். எதுவும் ஸ்பாயில் ஆகுதாங்கிறத எவ்ரி ஆஃப் அ டே ஒன்ஸ் செக் பண்ணிக்கிட்டு ஸ்பாயிலேஜ் இருந்ததுன்னு சொன்னால் அந்த ஸ்பாயில் ஆனதை தூக்கி போட்டுட்டு வாஷ் பண்ணிவிட்டு we have to use the microgreens. So if you make the things clean, then you can produce a healthy crop so that the microgreens which you have produced will be safe to eat and they can also have little bit long shelf life. When I say long shelf life 10 வருஷம்லாம் கிடையாது. ஒரு 4 days 3 days 4 days 5 daysக்கு நம்ம அதை கம்ஃபர்டபுளாக வச்சுக்கலாம். only when it is very clean. So once again, please make a notebook and take down all the important points. No need to write paragraphs, but to have hints so that you can use it for the practical purposes. So happy learning, and soon let's get into the practical class. Thank you all.